ஏமா ஏமா இவ்வளோ ஸ்பீடுன்ற மாதிரி சும்மா ஸ்பீடு அள்ளுது வண்டியில். என்னாச்சுன்னு தெரியல, என் ஒய்ஃபுக்கு ஆக்சிலேட்டரை போட்டு திருக்கிட்டாங்க. எனக்கெல்லாம் ஈரக்குலை நடுங்கி இதயத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் கூட போனேனே நான். ஆனால் பாதிப்பு இல்லாமல் வீட்டுக்கு பத்திரமா கூட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியல போட்டேன்னா குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா சாயங்காலம் ஆயிருச்சு. ஒரு 2-3 நாளாவே எங்க குழந்தை நைட்டு தூங்காம ரொம்ப அழுறாப்ல. பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாலோட சளியும் கக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து குழந்தைகள் டாக்டர்கிட்ட காட்டிடலாம்னு கூட்டிட்டு வந்து இங்க வந்து அழாம அமைதியா இருக்கான். உள்ள கூட்டு போயிட்டு குழந்தைகள் வெயிட் பார்க்குற மிஷின்ல வெயிட்டை பார்த்தாங்க. அப்புறம் பேரு வயசு வெயிட்லாம் போட்டு டோக்கனை கொடுத்து வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அம்பி மாதிரி அமைதியா இருந்தவன் டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்ச உடனே அண்ணியனா மாதிரி ஹாஸ்பிட்டலே அலற விட்டான். கொஞ்ச நேரம் செக் பண்ணிட்டு மருந்து எழுத ஆரம்பிச்சாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு அழுற குழந்தைய வெளியே கூட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன். டாக்டர் எழுதிய மருந்துகளை இதோ உங்கள் கண் பார்வைக்காக சமர்ப்பிக்கிறேன். கேப்ல நம்ம எம்ஜேவும் அழுது டயர்டாகி என் மேலே சாஞ்சி ஜம்முன்னு தூங்கிட்டாப்ல. ஐயா எந்த அளவு டயர்டாகி தூங்குறாருன்னா, இவர் தூங்கிட்டு இருக்கும் போது நாங்க ஒரு மினி டின்னரே முடிச்சிட்டோம் நண்பர்களே. அப்புறம் அப்படியே மெடிக்கல்ல மருந்தையும் வாங்கிட்டு ஒய்ஃபு மகனை தாளாட்டி அழுகையை நிறுத்த ட்ரை பண்ணபடியே வீட்டுக்கு வந்துட்டோம். என்ற மகனுக்கு சளி சீக்கிரமா சரியாகணும்னு வேண்டிக்கிறேன். ரைட் நண்பர்களே, இன்னொரு காணொலியில சந்திப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.